ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டியோட மந்த்லி கேண்டில்லையும் வீக்லி கேண்டில்லையும் டெய்லிலையும் அப்புறம் 1 ஹவர் கேண்டில்லையும் 15 மினிட்ஸ் கேண்டில்லையும் அனலைஸ் பண்ணி மண்டே நம்ம என்ன மாதிரியான ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணலாம். நிஃப்டியோட ஓவரால் ட்ரெண்டு என்ன மாதிரியான வியூவில் இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம அனலைஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோட மந்த்லி கேண்டில். நிஃப்டியோட மந்த்லி கேண்டில் பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த பாட்டம்லேருந்து இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நிஃப்டிக்குள்ளே இப்போ மூவ் ஆகிட்டு இருக்க பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஹை லோ எகெயின் லோ ஹையில் பிரேக் அவுட் கொடுத்து இப்போ லாஸ்ட் மந்த் இது மந்த்லி கேண்டில். ஸோ லாஸ்ட் மந்த்து நடந்தது ஒரு ரீடெஸ்ட் லெவல்னு எடுத்துக்கிட்டால் இந்த மந்த்லேருந்து எகெயின் புல் பேக் கொடுக்குதுன்னா மார்க்கெட் எகெயின் இந்த ஹையை தாண்டுறப்ப நல்ல ஒரு அப் ட்ரெண்டை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மந்த்லியில் நமக்கு ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்டை தான் காட்டுது. இதே சேம் டைம் இப்போ நமக்கு குளோபல் மார்க்கெட் கண்டிஷனை பேஸ் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே, அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் இது ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா, இதுக்கு கீழே மார்க்கெட் மூவ் ஆரம்பிக்குதுன்னா எகெயின் இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். சரிங்களா? ஸோ ஓவரால் வியூவில் மந்த்லியில் நிஃப்டியோட வியூ இந்த மாதிரி தான் நமக்கு இருக்குது. இதே நீங்கள் ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூல் அப்ளை பண்ணி எந்த இடத்துலேருந்து மார்க்கெட் இப்போ ரிவர்ஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கணுன்னா ஒரு லோ எகெயின் ஒரு ஹை, இப்போ இந்த லோவை கனெக்ட் பண்ணி நான் லைன் வரைஞ்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் மார்க்கெட் ஆக்சுவலாக எந்த இடத்துலேருந்து நமக்கு ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, 0.786 லெவல் வரைக்கும் ரீச் பண்ணிவிட்டு இப்போ சப்போர்ட் எடுக்கிற இடம் பார்த்திங்கன்னா 0.618 லெவலு. சரிங்களா? 0.618 லெவலுக்கு நியர்பையில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் இப்போ திரும்ப ட்ரை பண்ணுது. சரிங்களா? இதையும் நம்ம புரிஞ்சிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரியான வியூவில் ஃபிபோனாச்சியில் என்ன மாதிரி லெவலில் இப்போ இருக்குது அப்படிங்கிறத. சரிங்களா? ஸோ இப்போ மந்த்லி வியூ தெரிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்து வீக்லி வியூ வச்சுக்கலாம். நிஃப்டி வீக்லியில் என்ன மாதிரியான ட்ரெண்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹையையும் இங்கேருந்து வர ஹையையும் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆக்சுவலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தது. இப்போ எகெயின் இது ஒரு ரீடெஸ்ட் லெவல்னு கன்சிடர் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், எகெயின் மார்க்கெட் இந்த 19,000 ரீச் பண்ணிவிட்டு திரும்பி இருக்கணும். அப்படி திரும்பிச்சுன்னா ஒரு நல்ல ரிவர்சல் ட்ரெண்டாகவும் சப்போர்ட் பாயிண்ட்டாகவும் நம்ம எடுத்துருக்கலாம். பட் மார்க்கெட் 19,250 ரீஜன்லேயே சப்போர்ட் எடுத்து நமக்கு திரும்பி இருக்குது. சரிங்களா? அதை நம்ம ஃபிபோனாச்சி டூல் வச்சு அப்ளை பண்ணி பாருங்களேன். ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூலு ஜஸ்ட்டு லோ ஹை கனெக்ட் பண்ணுறேன். எந்த இடத்துலேருந்து மார்க்கெட் நமக்கு கரெக்டாக திரும்பத்துக்கு ரிவர்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ இந்த ஃபிபோனாச்சி டூல் என்ன சொல்லுதுன்னா, இப்போ வரைக்கும் அதாவது இந்த அப் ட்ரெண்டுக்கு இந்த லெவல், அதாவது 0.23 லெவல் ரீடெஸ்ட் லெவலாக எடுத்துக்கிட்டு மார்க்கெட் ஒரு வீக்லியில் க்ரீன் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம எப்படி திங்கக்கிழமை ட்ரேட் பண்ணலாங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் வியூ ஓவரால் வியூவில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நமக்கு 0.23 லெவல்லேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் அடுத்து டெய்லி கேண்டில் வைக்கிறேன். டெய்லியில் என்ன மாதிரியான மூமெண்டம்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக ஒரு மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறப்ப மந்த்லி வீக்லி டெய்லியில் அனலைஸ் பண்ணி என்ன மாதிரியான ட்ரெண்ட் இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் அதில் 1 ஹவர் கேண்டில்லையும் 15 மினிட்ஸ் கேண்டில்லையும் அனலைஸ் பண்ணி நம்ம எப்படி அன்றைய டேவுக்கோ அந்த வீக்குக்கோ நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ளே பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் டெய்லி கேண்டில் வச்சுருக்கேன். நிஃப்டியோட டெய்லி கேண்டில் இது. நிஃப்டியோட டெய்லி கேண்டிலில் இந்த ஹையிலேருந்து இந்த ஹையை கனெக்ட் பண்ணி நீங்கள் லைன் வரைஞ்சி பாருங்கள். ஆக்சுவலாக இன்னியோட ஹை ரீச் ஆனது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் ரீச் ஆகிருக்கு. சரிங்களா? அந்த இடத்துல போய் தான் மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. அதே நேரத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் இதில் நல்லா புரிஞ்சிக்கணும். மார்க்கெட்டு சப்போர்ட் எடுக்கிற ரீஜன் பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லா இடத்துலையுமே மார்க்கெட்டு இங்கேருந்து எடுத்துங்க பாருங்கள், இந்த ரீஜனை சப்போர்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்குது. இந்த இடம், இந்த பாயிண்ட்டு, இந்த 2 கேண்டில் ப்ளஸ் இந்த இடம் இப்போ ரீசெண்டாக ஃபார்ம் ஆன லோ கூட. சரிங்களா? ஸோ இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு நமக்கு. சரிங்களா? இப்போ மார்க்கெட் சப்போர்ட்டில் இருந்தால் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் எகெயின் பிரேக் அவுட் ஆகிறப்ப, சரிங்களா, இந்த ஹையை ரீச் பண்ணிவிட்டு ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு கூட இப்படி மார்க்கெட்டை திருப்பி புல் பேக் கொடுக்க ட்ரை பண்ணலாம்.
சரிங்களா, இதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இப்போ இதே வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகணும்னா, இப்போ நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த லைனு, இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப தான் வந்து டவுன் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மந்த்லிலையும் டெய்லிலையும் வீக்லிலையும் என்ன மாதிரியான ட்ரெண்டில் வந்து நிஃப்டி இருக்குது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வந்து 1 ஹவர் கேண்டிலையும் 15 மினிட்ஸ் கேண்டிலையும் வச்சு மண்டே எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே வந்து ப்ரீவியஸ் டே, அதாவது இன்றைக்கி ட்ரேடிங்கான லாஸ்ட் டேவோட ஹை லோவை மார்க் பண்ணிப்போம். அதே மாதிரி வீக்கோட ஹை லோவை மார்க் பண்ணுவோம். சரிங்களா, இதை நான் வந்து லைனில் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, லோவை மார்க் பண்ணிட்டேன். அடுத்து வீக்லி வச்சு ப்ரீவியஸ் வீக் அப்படிங்கிறப்ப வந்து இன்னைய டேவோட ஹை தான் வந்து நமக்கு இந்த வீக்கோட ஹை. லோ மட்டும் நம்ம வந்து ஃபார்ம் ஆன லோவை மார்க் பண்ணிக்கலாம். அது வந்து 19,225 ரீஜனு. அதுக்கு வந்து கலர் நான் வந்து ஆரஞ்சு கலரில் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அப்படியே நம்ம வந்து மந்த்துக்கு போயிடலாம். ப்ரீவியஸ் மந்த்தோட லோவும் இப்போ இந்த வீக்கோட லோவும் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட் சேமாக இருக்குது. நம்ம வந்து ஹையை மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதை நான் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துக்கிறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸ்க்கு 1 ஹவர் கேண்டில் வச்சுக்கலாம். 1 ஹவர் கேண்டிலில் என்ன மாதிரியான மோட்டம் இருக்குது, எங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட 1 ஹவர் கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், கிளியராக உங்களுக்கு புரியுதா நான் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது மார்க்கெட்டுன்னு சொன்னது? பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துலலாம் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த 19,225ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனு. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து இதில் ட்ரெண்ட் லைன் வரைய ட்ரை பண்ணலாம். அதுக்கு நான் இந்த ஹையிலிருந்து இந்த ஹையையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்றேன். ஓகேங்களா, அடுத்து நம்ம ஆஸ் யூஷுவல் அங்கே வரைஞ்சோம்ல, டே கேண்டில் வரைஞ்சோம்ல, அதே மாதிரி இந்த லோவை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ இதுக்குள்ளே போயிட்டுருக்க மோட்டம் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணால், இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹை லோ எகெயின் ஹை. இப்போ லோ வந்துட்டு மார்க்கெட் எங்கே இருக்குது, ஹையில் இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இப்படி வந்துட்டு திருப்பி அப் பண்ண ட்ரை பண்ணணும் மார்க்கெட்டு. சரிங்களா, இல்லை இதே லோ வரணுன்னா திருப்பி எகெயின் எங்கே இந்த 19,225 ரீஜன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அந்த சப்போர்ட்டு பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் தான் எகெயின் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்பை காமிக்கும். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து இதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை மார்க் பண்ணுவோம். அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், சப்போர்ட் இருக்குன்னா, இப்போ எப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுங்க, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்விங்கு, இது செகண்டு, இந்த இடம் தேர்டு. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த மாதிரி ஒரு சின்ன கரெக்ஷன் இப்படி மூவ்மெண்ட் கொடுத்து அப் பண்ணதுக்கு ட்ரை பண்ணலாம். சரிங்களா, ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா பாயிண்ட்ஸாக மார்க் பண்ணிப்போம், லைன்ஸாக. ஸோ என்னோடய அனாலிசிஸில் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை ஆரஞ்சு வயலட் கலரில் கொடுத்து டாட்டர் லைனில் கொடுக்குறேன். இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், அடுத்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 19,640. இதுக்கு அடுத்து தேர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் மந்தோட ஹை. ஓகேவா, ஸோ இந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட்டோட மொமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து இதை பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் மாதிரி இருந்து நெக்லைன் இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிறப்ப எகெயின் இந்த லெவலில் போய் ரீச் பண்ணுறதுக்கான கன்ஃபர்மேஷனை தான் இப்போ மார்க்கெட் நமக்கு காமிச்சிட்ருக்கு. சரிங்களா, சப்போஸ் குளோபல் மார்க்கெட் கண்டிஷன் பேஸ் பண்ணி நமக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுக்கும். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பை காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக இந்த லெவல் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்து பாட்டமில் சப்போர்ட் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த பாருங்கள் 19,325 ரீஜன். இதை எதை பேஸ் பண்ணி நம்ம வரைகிறோன்னா இந்த ரீஜியன் ப்ளஸ் இந்த இடம், சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நிமிஷம், இந்த ரீஜியன் இந்த இடம் ப்ளஸ் இந்த கன்சிடரேஷன், இங்கே உள்ள கேண்டில்ஸ் ப்ளஸ் இந்த கேண்டில். ஓகேங்களா, இதை வச்சு நம்ம வந்து அடுத்த சப்போர்ட் இறங்குச்சுன்னா மார்க்கெட் வந்து இப்போ க்ளோஸ் ஆகிருக்குது 19,435. அடுத்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து எங்கே இருக்குன்னா 19,325 இருக்குது. அது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் 19,250 225 வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பை காமிக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டில் தான் இப்போதைக்கு மார்க்கெட் இருக்குது. இப்போ நம்ம 15 மினிட்ஸ் வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். ஓகேவா, பாருங்கள்,
இந்த 19,000 இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற 19,435 க்ளோஸ் ஆகிருக்கு. 19,000 இந்த ஹை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 19,450 சரிங்களா. இந்த 19,450க்கு மேலே ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் வந்து 19,580 இந்த லெவலையும், இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக ஒரு கன்சல்டேஷன் கொடுத்து மேலே மூவ் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து 19,640 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்கலாம் சரிங்களா. அதேமாதிரி இங்கே பாருங்கள், இதை நான் டபுள் பாட்டம்னு சொன்னேன். ஸோ இந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பை காமிக்கும். கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ரீச் ஆச்சுன்னா இந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு சரிங்களா. இதே நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், 19,400க்கு கீழே சரிங்களா, 19,400க்கு கீழே மூவ் ஆகிறப்ப ஃபஸ்ட் டார்கெட்டாக 19,325யும், அதுக்கு அடுத்த டார்கெட்டாக நீங்கள் வந்து 19,255லேருந்து இங்கே இருக்கிற பார்த்தீங்களா ப்ரீவியஸ் வீக்கோட லோ, ப்ரீவியஸ் மந்தோட லோ அதே தான் 19,225 வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த ட்ரெண்டையும் இந்த லெவலையும் இந்த பிரேக் அவுட் பாயிண்ட்டையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி மண்டே ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. எப்போவுமே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50 to 100 பாயிண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல ப்ராஃபிட் வரணும்னா ப்ராஃபிட்டில் புக் பண்ணிவிட்டு வெளில வர ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ நீங்கள் சப்போஸ் லாட் அதிகமாக வாங்கியிருக்கீங்க, ஒரு 10 லாட் 15 லாட் வாங்கியிருக்கீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வரப்போ பாதி லாட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு பாதியில் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ரிவர்ஸ் ஆனால் கூட நமக்கு வந்து ப்ராஃபிட்டில் வெளில வர ட்ரை பண்ண முடியும். எப்போவுமே வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணி ப்ராஃபிட்டில் ஸ்டாப் லாஸை வச்சுட்டு ப்ளே பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணுறப்ப ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு இதில் ஏதாவது கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அமைஞ்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதுலேருந்து கற்றுக்க ட்ரை பண்ணட்டும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது உங்களுக்கு ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக டீட்டெயில்ஸ் வேணால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு அது ரிலேட்டடாக வீடியோஸ் எடுத்து வேணாலும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.